மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 108 அடியை நெருங்கும் நிலையில் அணையிலிருந்து நீர் திறப்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வருடன் யார் யாரெல்லாம் பங்கெடுக்க இருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் பிரதானமாக பேசப்பட இருக்கிறது, விரிவா பதிவு பண்ணுங்க. கர்நாடகா, கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதன் காரணமாக கிருஷ்ண சாகர் அணையிலிருந்து கபினி அணைகளும் நிரம்பி இதையடுத்து அதிலிருந்து வரக்கூடிய 1,10,000 கன அடி என்பது கபினி அணையிலிருந்து வரக்கூடிய 33,000 கன அடியும் சேர்த்து மொத்தம் 1,33,000 கன அடி என்பது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இது கர்நாடக அணையிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய தண்ணீர் வெளிக்கொண்டு வழியாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வழியாக மேட்டூர் அணையினுடைய வந்தடைந்ததன் காரணமாக 100 அடியை மேட்டூர் அணை என்பது எட்டியிருக்கிறது. வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இதை வைத்து பார்க்கும்போது 100 அடியை மேட்டூர் அணை எட்டியிருப்பதன் காரணமாக தேதி மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பதற்குண்டான விவசாயத்துக்குண்டான நீர் திறப்பதற்குண்டான அறிவிப்பு என்பது தமிழக முதலமைச்சரால் வெளியிடப்படும். அதற்கான மேட்டூர் அணை திறப்பு மற்றும் காவிரி டெல்டா பகுதியைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், நீர்வளத்துறை செயலாளர் மணிவாசகன் உள்ளிட்டவர்களும் பங்கேற்பார்கள். அதன் அடிப்படையில் மேட்டூர் அணை திறப்பது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது தமிழக முதலமைச்சரால் வெளியிடப்படும். ஏற்கனவே 5,000 கன அடி என்பது ஆடிப்பெருக்கு தினத்தை முன்னிட்டு திறந்துவிடப்படும் என்பதும் அது 7 நாட்களுக்கு உண்டான அறிவிப்பாக இருந்தது. விவசாயத்துக்கு உண்டான மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு தொடர்பான அறிவிப்பு என்பது இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு வெளியிடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.